ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறேன். இது ஜென்ரல் டாபிக் இல்லை, மூவி டிஸ்கஷன். நம்மளுடைய நேரலையில் ஜாக்கி டிவியில் 96 படத்தில் இடத்துல நிற்கிறது ராம் கேரக்டர் வந்து எப்படி அப்படின்னு ஒரு விவாதத்தை உருவாக்கியிருந்தோம். அதை பற்றி நேயர்கள் நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. அதை பற்றின ஒரு விரிவான உரையாடலுடைய முதல் பகுதியை இந்த எபிசோடில் பார்க்க போகிறீங்க. விரிவான பாருங்க. ஸ்டே வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கும் நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. அண்ட் இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லோருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இப்போ பாருங்க, கரெக்டாக இருக்கா? இன்னும் ஃப்ரேம் பார்க்கலாம். ஃப்ரேமை பாருங்க சார். கரெக்டாக இருக்கும். ஃப்ரேம் பார்க்கலாம். அவ்வளோ பார்க்கல, எவ்வளோ பார்க்கலாம். நீங்க எல்லாரும் ராம் கதையை எடுத்துன்னு வரக்கூடாது, பட் எடுத்துன்னு வரீங்க. வாங்க வாங்க. ராம் மாதிரி அது மாதிரி யாரும் இருக்கக்கூடாது, இருக்கலாமா அப்படின்றத விவாதமே. யாருமே இருக்க மாட்டாங்க. சரி, இல்லாத ஒண்ணுதான் படத்துல எடுப்பாங்க. வாங்க, நீங்க வாங்க, நம்ம பேசுவாங்க. வெயிட்டிங். நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து ஒரு மூவி டிஸ்கஷன் 96ல இருந்து. ஏன்னா நம்ம நிறைய படங்களை வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுவோம், பேசுவோம், சில விஷயங்கள்லாம் பேசுவோம் போது சில நேரத்தில் சில படங்கள் எடுத்து வச்சிருப்போம் பேசலாம் அப்படின்ட்டு. இதில் ஒன்றும் பேச ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த விஷயம் கூட வந்து ஒரு 10 நிமிஷத்தில் முடியிற விஷயம். சரி, அதை ஒரு சப்ஜெக்டாக வந்து பேசுவோமே அப்படின்னு தான் எடுத்து வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். பட் எனிவே, பகுத்தாராய்துன்னு ஒன்று இருக்கும். நம்மளுக்கு வந்து சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு பேசுறாங்க, சொல்றாங்க அப்படின்னும் போது நம்ம அப்படியே கண்மூடித்தனமா நம்புவோம். பாசத்தின் போர்வையிலையும் போர்வையிலையும் நம்ம வந்து நம்பிடுவோம். ஆனால் அதில் இருக்கிற நுவான்சஸ், அதில் இருக்கிற விஷயங்களை நம்ம பகுத்து ஆராயணும். ஏன் உதாரணத்துக்கு ஒரு அடிபட்டிருக்குன்னு வந்தா கையில முத்தா கொடுத்தா நம்ம சரியா போயிரும் நம்பியிருப்போம். அதேதான் வெகுளியா இருந்திருப்போம். இது எப்படி இப்படி எப்படி ஓலா விட்டுருக்காங்க அப்ப பண்ணும்போது பார்த்தா எல்லாம் போயிட்டு இருக்கும். அதுக்கு பிள்ளைய கொடுத்துருப்பான், அப்படியே வந்து போய் இருக்கும். என்னடா அப்படின்னு மாதிரி அந்த வாழ்க்கையை வாழ்ந்தே தொலைக்க வேண்டிய மாதிரி ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். அதுவே சரியாவதோ தெரியல, நாமளே போய் கை நீட்டுவோம், வெறிப்போ அப்படின்ட்டு. ஸோ இந்த படத்தில் கூட இப்போ நீங்கள் கூட இன்னைக்கு ஒரு ஃபார்வர்ட் பண்ணீங்களா மேடம்? அது என்ன படம்? அது மூடர் படம். அதில் வந்து லவ் வந்து நம்ம அதாவது லவ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து அவ்வளோ ஆடம்பரமான வாழ்க்கை வாழலான்னுவான். பொதுவாகவே தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல அதுதான் வச்சுக்கோங்களேன். லவ் பண்ணுற அளவுக்கு யாருமே ஆடம்பர வாழ்க்கை வாழலாம். அப்படியே இருந்தாலும் லவ்வே பண்ணாலும் அந்த வாழ்க்கையே நம்மளுக்கு கிடைக்க போகிறதில்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த 96 திரைப்படத்தை முன்வைத்து கொஞ்சம் சில விஷயங்களை பேசலாம். ராம் கேரக்டர் வந்து எல்லாரும் பேசினாங்க. இந்த 96 வந்ததுக்கப்புறம் ரீயூனியன்ல எல்லாம் ஓடிட்டு இருந்ததெல்லாம், அதாவது புருஷன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு ஓடின கதைலாம் இருந்தது. அப்புறம் வந்து பிரேம் என்ன சொன்னாரா, நாங்கள் வந்து கடைசியாக வந்து ஒரு கிஸ்ஸிங் சீனே ஒன்று வச்சுருந்தோம். அப்புறம் இது வந்து எல்லாருமே இந்த மாதிரி ரீயூனியனுக்கு எவனாவது கிளம்புனாலே என்ன புரியாத புதிய ரகுவரம் மாதிரி அங்க அவனை பார்த்தியா அந்த இடத்துல சிரிச்சிருக்கே, இந்த இடத்துல கை இதை வச்சிருக்கானே அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளார ஒரு பெரிய ரணகலம் போர்க்களம் நடக்குன்றதுனால நாங்க வந்து அந்த சீனே வைக்கல. ரீயூனியனுக்கு அதுக்கு அடுத்தது சேர்றவங்க வாழ்க்கையிலையும் வந்து பூகம்பெல்லாம் வெடிச்சுன்றதுனால நாங்க அந்த விஷயத்த நாங்க பண்ணல அப்படின்னு பிரேமும் சரி. ஒரு செகண்ட் பிசி வந்துட்டு போனார் மேடம். வருவாரு ஒரு செகண்ட் பிசி வந்துட்டு போனார். போலீஸ் கான்ஸ்டபிள் அவர் வந்துட்டு பேசுங்க. இல்ல நாம இப்ப இதை கட் பண்ணி பிசி கான் போனோங்க. அவரு ஏதோ கொஞ்சம் மானசீக குருவை நம்ம வச்சுட்டு இருக்கோம். மீரா படத்தை 2 வாட்டி பார்த்தோம். வந்து படம் பார்த்து உடனே, ஆனா அது மீரா வந்து கொஞ்சம் தான் லைட்டிங் காக்கா, மற்றதெல்லாம் ஐஸ்வர்யா. அதுதான் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமா கிடையாது மேடம். நாங்க எல்லாத்தையுமே ஒத்துவோம். ஆமா அப்படிதான், அதுதான் போனோம். ஓ பட்டர்ஃப்ளை பார்க்கறதுக்கு போனோம். லைட்டிங்னா அப்ப சொன்னா கூட ஐஸ்வர்யாவுக்கு தான் போனோம். அது அதான் உண்மை. சரி, இப்போ விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி இந்த கிஸ்ஸிங் சீன் வைக்கலான்னு இருந்து எடுத்ததுல இருந்து ரீயூனியனுக்கு வந்து ஓடி போனதுல இருந்து நிறைய கதை 96 வந்ததுக்கு அப்புறம் வந்து எப்பயுமே நீங்க எல்லாத்துலயுமே நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு விக்டிம் இருப்பாங்க. இந்த மாதிரியாக பேசப்படக்கூடிய எல்லா கதைகளிலுமே ஒரு விக்டிம் வந்து யாராவது ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருப்பான். ஆண்களா இருப்பாங்க. ஏன்னா இது வந்து இவன் வந்து வெட்டி கேஸ் வெண்ணலிங்கமா சுத்திரலாம். அதை என்ன பண்ணுவாங்க, அது கற்பு கெடுத்துடக்கூடாது, அந்த கற்பு கெட்டுறக்கூடாதுன்ட்டு அது உடனே கல்யாணம் பண்ணி அது ஒரு 2 பிள்ளைய பெற்ற அப்புறம் தான் அது வந்து ஒரு அதுதான் வந்து இங்க வந்து ஒரு இந்த என்னது லெவல் சொல்லுவாங்கல்ல, இந்த லெவல்ல இருக்கணும். அந்த இது செட் பண்ணுவாங்க சொல்லுவாங்க மேடம். அதுதான் வந்து ஒரு உன்னத நிலை.
இந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எங்க முடிவடையுது அப்படின்னா அந்த கல்யாணம் ஆகி குழந்தை பெக்கும் போதுதான் அந்த சமூக விருத்தி பண்ணும்போதுதான் அந்த சந்ததி விருத்தி பண்ணும்போது அது முழுமையான நிலை அடையுதுன்னு. அதுக்கப்புறம் அதை வந்து என்ன சொல்றது, இந்த குழந்தை போட்ட சாணி மாதிரி அதை ட்ரீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அது வரையும் தான் அதை வந்து கொண்டாடுறது போறது எல்லாமே. ஸோ இதுல என்ன விஷயம் அப்படின்னா, மேடம் நானே பேசியிருக்கேன், நீங்க பேசுங்க. சரி, நீங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் 8 மினிட்ஸ் நீங்க பேசுவீங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். டைம் 5.24 தான் ஆகுது. நீங்க பேசுங்க. நான் நிறைய பேசுறேன். எல்லாத்தையும் அப்புறம் நீங்க திருடுவீங்க. திருடுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை சார். சரி, எனக்கு ஒரு சிம்பிள் கான்செப்ட். ராம் மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா, நீங்க என்ன அதான் உங்களை என்ன பேச விட்டோன்னா ராம் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு முடிச்சுடுங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க ஒண்ணுமே கிடையாது. இல்ல அதுதான் சொல்றேன், உங்களை வந்து இதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுன்னு அதுக்கான தரவுகளை பேசணும், அது மாதிரி விஷயங்களை பேசணும். உங்களை பேச அதுதான் 96 கொண்டாடுற குரூப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லவ் ஃபெயிலியரா இருக்கும். ஒண்ணு, அதுல வந்து விக்டிம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான புகழ்பெற்ற கதைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு விக்டிம் ஒண்ணு இருக்கும். டைட்டானிக்ல ஏமா நீ படுத்துக்கிட்டு இருக்க, எழுந்து அவனையும் சேர்த்து உட்காந்தா அவன் பொழைச்சிருப்பான்ல. இது மட்டும் போய் நல்லா கல்யாணம் பண்ணி புள்ள பேத்தி பெத்து, அது இவன் ஜாக்குதானு கூட தெரியல, இது போய் நல்லா பண்ணி அந்த நெக்லஸ போட்டு அதை கொண்டாடுறோம். அந்த நெக்லஸ் கூட கொடுக்காது சனியா, அதை தூக்கி தண்ணியில போடுவான். இந்த மயிருக்கு அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு வரைஞ்சான், சோபாவெல்லாம் நவுத்தி வச்சு வரைஞ்சான்ற நானு. இந்த மாதிரி இந்த ஓவர் எக்ஸாஜரேட் பண்ற எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா எவனா ஒருத்தன் புட்டகசா இருப்பான். இப்ப லைலா மஜ்னு, அமரக்காதல் ஏதாவது ஒன்று சொல்லுவானுங்க. அதுல பாத்தீங்கன்னா நல்லா இருந்து சந்தோஷமா ஹாப்பியா கல்யாணம் பண்ணி புள்ள பெற்று இவங்களை சீண்டவே மாட்டானுங்க. எவனா ஒருத்தன் வந்து தாலி எடுத்துட்டு நின்னாதான் அது சூப்பர்னு வச்சுக்காங்களா. அந்த மாதிரிதான் இது எப்பயுமே அது வந்து இருக்கிற ஒரு மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் நம்ம படத்தை வந்து கேரக்டர்ஸ் நாமளும் கொண்டாடுறது ரொம்ப நல்ல படம் அப்படின்னும். நம்ம வந்து அதான் சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு நம்ம இப்ப இந்த படம் வந்து நல்லா இருக்குன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்களே, நல்ல படம் தான், ஒரு ஃபீல் குட்டான ஃபிலிம். நம்மளுடைய அடிமனசு ஆசைகளுடைய வெளிப்படம் அந்த படத்தை நம்ம பார்க்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா எட்டன்னு யோசிச்சேன்னு வச்சுக்காங்களேன், அது ஒரு மிகப்பெரிய அநியாயம். அது ஒரு ஆணுக்கு நடந்த மிகப்பெரும் அநியாயம். அது பெண்ணுக்கு நடந்தாலும் சரிதான். இப்ப எப்படி வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி புருஷன் செத்தா பொண்டாட்டியை கூட்டின்னு போயிட்டு எரியல் நெருப்புல தள்ளி சாவடிச்சானுங்களோ, சனாதன தர்மன்ற முறையில் எப்படி பண்ணாலும் அதுக்கு நம்ம எப்படி எதிர்ப்பு தெரிவிச்சோமோ, என்னத்துக்கு இவனுக்கு வந்து வெள்ளைக்காரனை வந்து எதிர்த்துட்டு இருக்கானுங்க. வெள்ளைக்காரன் தான் வந்து இவனுக்கு வந்து என்னது படிப்பே கொடுத்தான். அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிருக்கான், அந்த மெக்காலேன்னு ஆளு என்ன பண்ணிருக்கான், வந்திருக்கான். என்னடா இதெல்லாம் மோடு முட்டியா எல்லாம் குட்டிச்சவராகவே இருக்குதுங்க, ஒரு 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 நாகரிகமே இதுங்களுக்கு இல்லை, படிச்சாலும் நாகரிகம் வரும்னு நினைக்கிறான். அப்போதான் பார்த்தா எல்லாம் வந்து இந்த பிராமின்ஸ் இந்த உயர் ஜாதிகள் மட்டும் படிக்கணுன்ற மாதிரி இவனுக்கு வச்சுட்டு இருக்கானுங்க. சரிடா, இவங்களுக்கு எல்லாம் வந்து காசை கொடுத்தோம்னா அங்கங்கே ஸ்கூலை திறந்து எல்லாரும் கல்வி கொடுப்பான்னு நினைச்சு ஒரு 10 லட்ச ரூபா அந்த காலத்துல பெக்கால என்ன பண்றாரு, ஒதுக்குறாரு. ஓகே, இவனுக்கு படிச்சு முன்னேறட்டுன்ட்டு. இதை வந்து இவனுக்கு கொடுத்தா இந்துன்ற பேர்ல இவங்க எல்லாமே குலக்கல்வி ஆசிரமங்கள் மாதிரி குடில்கள் மாதிரி வச்சு இவங்க ஆளுங்க மட்டுமே படிக்கிற மாதிரி அங்க பண்ண அவங்க மதராசா மூலமா முஸ்லீம்ஸ் வந்து அவங்க மதராசா மூலமா கோயிலை கட்டிக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது. இவனுங்க இதே மாதிரி கோயிலை கட்டிக்கிட்டு ஒரு குருகுலம் மாதிரி இவனுக்கு வச்சுட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே பார்த்தா ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கானுங்க. ஆஹா, இது இந்த காசை எல்லாத்தையும் ஊராட்சி உலையில போட்டு இவனுக்கு ஜாதிக்காரங்க இவனுக்கு மதத்துக்காரன் மட்டுமே படிக்கிற மாதிரி இருக்கும். அனைவருக்குமான கல்வி எடுத்துன்னு வரணும், மெக்காலே எடுத்து வந்தான். அதனாலதான் மெக்காலே மாதிரி இவனுக்கு வந்து பயங்கரமான வெறுப்பு பிரச்சாரங்களை பண்ணது. கல்வி எல்லாரும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே. அப்பயும் இவனுக்கு மேல போய் எல்லாத்தையும் எல்லா சீட்லையும் அங்கேயும் அவனுக்கிட்டே உட்காந்துக்கிட்டாங்க, அரசியல் காலத்திலயும் உட்காந்தாங்க, அப்பயும் வந்து இப்பயும் உட்காந்துருக்காங்க. அதுதான் விஷயம்னு வச்சுக்காங்களேன். சோ கல்வியை வந்து பரவலாக்கியது ஆங்கிலேயர்கள். கண்டிப்பா. சோ அப்படிலாம் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் பேசும்போது எப்படி வந்து ஒரு பொண்ணு வந்து புருஷன் செத்தா பொண்ணு வந்து பாதிக்கப்படுறதுக்கு வந்து எப்படி குரல் எழுப்புறோமோ, அதே மாதிரி ஜான் மாதிரி ஒரு கேரக்டர் வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ராம் மாதிரி ஒருத்தன் வந்து நடுவில் நிக்கிறான் பத்தியா, எங்க நின்று அங்கேயே நிக்கிறேன், அது எப்படி வந்து சரியா ஓன்றான் பாக்குறதுக்கு. அதான் நான் சொல்றேன், நம்ம எல்லாருமே பொது புத்தியில உடனே என்ன பண்ணோம், கொல்லு கிருஷ்ணா கொல்லுன்னு சொல்லிடுவோம். ஆனா கிருஷ்ணனுக்கும் அவனுக்கும் தான் அங்க பிரச்சனை. இதுல வந்து 2 பேருக்குமே கூட சம்மந்தம் கிடையாது. பாதிக்கப்படுறது அதை உருட்டி விட்டு குளிர்காயிருந்து வேற யாரோ பகடக்காய்க்கு தான் 2 பேரும். அப்ப அதுல இருக்கிற உண்மைத்தன்மையை நம்ம பேசணும் அப்படின்றதுதான் இந்த சப்ஜெக்ட் எடுத்து வந்தோம். ரைட், அண்டர்ஸ்டாண்ட். அப்ப நல்லா கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆமா, ஓகே. சரி, இந்த உண்மைத்தன்மை இதெல்லாம் இல்ல, எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல என்னன்னா, நீங்க சொல்லுங்க, உங்க லாங்குவேஜ்லயே சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒண்ணுமே இல்ல சார். இப்ப அவன் ஒருத்தர் 2 பேரும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்.
நீங்க சொல்லிட்டீங்க இதுக்கு அப்படி விட மாட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்லாம் சொல்றீங்க. பட் நான் என்ன கேக்குறேன்னா 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒருத்தர் மட்டுமே முனைப்பு எடுத்திருந்திருக்காங்க. இன்னொருத்தவங்க என் கல்யாணத்தப்ப கூட நான் வெயிட் பண்ண, நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னா நீங்க அங்கேயே இருப்பீங்க. உங்களுக்காக ஒருத்தர் வந்து எல்லாம் நீங்க படி விட்டு தாண்டவே மாட்டீங்க. நீங்க ஸ்டெப் அவுட்டே பண்ண மாட்டீங்க. புல் அவுட் பண்ணாத மாதிரி புல் அவுட் பண்ணியிருந்தாலே ஸ்டெப் அவுட்டே பண்ண மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம் கேக்குறேன். உங்களுக்காக ஏன் உங்க அப்பா கிட்ட போயிட்டு எனக்கு இந்த பக்கத்து வீட்டுல இருந்தான்லப்பா அவனை ரொம்ப பிடிச்சிருந்ததுப்பா, அவனுக்கு என்ன பிடிக்குதான்னு ஒரு வார்த்தை கேளுங்க, அதை கூட கேட்க மாட்டீங்க. அது அந்த இதுல என்னன்னா இது நேரா சிங்கப்பூர் போய் கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை ஒண்ணு சார் ஒண்ணு மேட்டர்லாம் முடிச்சுட்டு நல்லா பக்காவா நல்லா செழுமையா வந்து ராம் தாடியோட சுத்திட்டு இருக்கிறேன். அதுல வேற நீ ஏன் தாடியோட இருக்க, நான் பாக்க உனக்கு தாடி வேற கூட கிடையாது அப்படின்ட்டு இது மாதிரி இது வந்து கோர். நான் இல்லைன்னு சொல்ல வரல, அதை தான் சொல்றேன். நம்ம வந்து பொது புத்தியில என்னன்னா யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டா அது வந்து கொண்டாடப்படுற விஷயமா இருக்கும். பாதிக்கப்படுறது ஒரு விஷயம் ஜாக்கி. இன்னொன்னு என்ன அப்படின்னா எனக்கு தெரியல, இதே சப்ஜெக்டே நான் சொல்றேன். இன்னொன்னு உடனே வந்து அவங்க வந்து ஒரு வெர்ஜினா இருக்கிறத புனிதப்படுத்தாதீங்க. எப்படி ரைட் ஆகும்? ஒரு உடனேவே ஒரு கல்யாணம் ஒரு காதல்னா அதையே வெர்ஜினிட்டியோட சம்பந்தப்படுத்துறீங்க. அதேதான் அதை உடனேவே செக்ஸோட சம்பந்தப்படுத்தி செக்ஸ் இல்லாம இருக்கிறது தான் புனிதமான காதல். யார் சொன்னது? எப்படி அது இருக்க முடியும்? நான் அப்படி கேட்க, அப்ப நீங்க செக்ஸ் இல்லாம இருக்கிறது புனிதமான காதல்னா ஒரு காதல் நீங்க எல்லாமாவும் யோசிச்சிருந்திருப்பீங்கல்ல, யோசனையே வரக்கூடாது இல்ல. அப்படியே அந்த இது அப்படின்ற மாதிரி ராஜேந்திர மாதிரி யோசனையே வரக்கூடாது. எல்லாம் யோசிப்பாங்களா, மனதுல அந்த இது இருக்குமா? ஆனா வந்து அதுதாங்க எனக்கு அந்த உச்சக்கட்ட வன்முறை என்னன்னா அது கூட ரொம்ப தெளிவுங்க. நான் என்ன தெரியுமா அந்த படத்துல பார்த்தேன், போட்டு இருந்த சட்டையை கூட அழகா எடுத்து வச்சுட்டு அதே ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு அது திருப்பி இந்த ட்ரெஸ் சிகரெட் நாத்தலாம் வருது எவன் இதுன்னு கேட்கலாம்ல. குடிப்பாரோ இல்லையோ சும்மா அவங்க பண்ணல. அதனால அது கூட தெளிவா கட்டி சார் இவர் வந்து எடுத்து வச்சிருப்பாரு இவங்க ட்ரெஸ், அவங்க ட்ரெஸ் கரெக்டா வந்து கார்லயே வச்சுட்டு இறங்கி போவாங்க. அத கையில கூட எடுத்துன்னு போக மாட்டாங்க. அதுவான் அதே மாதிரி இந்த பொண்ணு பாட்டுக்கு நல்லா பெட்ல படுத்து, நீ வேணா படுத்து, இவர் தரையில உட்காந்து பாத்துன்னு இருப்பாரா. இது என்ன நீங்க யோசிச்சு பாருங்க ஜாக்கி. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் கரெக்டா ராம் போகாத ராம்னா சார் அப்புறம் என்ன சொல்றது, பைத்தியக்கார மாதிரி 3000 ரூபாய் டிக்கெட் எடுத்து உள்ள வந்துட்டு கண்ணை பொத்தி விட்டு இது முடிக்கும் போதே உண்மையிலேயே நானும் என் பொண்ணுமே என்ன நான் வந்து எனக்கு ஓகே இது எப்படா இது சாத்தியம் இல்லாத ஒண்ணா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆத்தாத்து போகுது. அப்ப யானை ரொம்ப குட்டி தெளிவா கேட்டுச்சு, why she is leaving அப்படின்னுச்சு. she likes him right, why she is leaving அப்படின்னுச்சு. இல்லப்பா அவளுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, so what. யானையோட கேள்வி என்னன்னா முதல்ல தெரியாது, லவ் பண்ணான் தன்னன்னு தெரியாது, கல்யாணத்துக்கு வந்ததுதான் தெரியாது, இப்ப எல்லாம் தான் தெரிஞ்சிருச்சு. ஆமா இப்ப இவங்க 2 பேரும் இன்னும் தான் லவ் பண்றாங்கல்ல, அப்புறம் எப்படி அவ அங்க போய் இருப்பா அப்படின்னு கேட்டுச்சு யாழி. ஆனா அவங்க அங்க போய் இருப்பாங்க, குழந்தை பெத்துக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. அது நான் என்ன சொல்றேன்னா இப்படி ஒரு கேரக்டராக வாழலாம். நீங்க வந்து நிறைய லவ் ஃபெயிலியர்ஸ் இருக்கும், நமக்கு பிடிச்சவங்க இருந்திருப்பாங்க. லவ் ஃபெயிலியர்ஸ்னாலதான் இந்த படம் கொண்டாடப்படுதுன்னே சொல்றேன். இப்ப இதுல நீங்க மனசுல நினைச்சு புழுங்குற ஒரு கேரக்டர் இருக்குல்ல, இப்ப அதுலயும் பாத்தீங்கன்னா ஜாக்கு வந்து தண்ணியில வந்து முழுகிடுவான். நினைச்சிருந்தா பக்கத்துல இடம் கொடுத்து அவனையும் காப்பாத்திருக்கலாம். ஆக்சுவலி நமக்கு ஒரு சோகம் தேவைப்படுது. நம்மளுக்கு எங்கேயாவது ஒரு சோகம் ஒண்ணு தேவையா இருக்கு. யாரோ ஒருத்தவன் தாலியா இருக்கணும் அவனு நம்மளுக்கு, அப்பதான் வந்து அது கொண்டாடப்பட வேண்டியதா இருக்கு. இல்ல அது இப்ப நானும் சமூகத்துல ஒரு அங்கம், நானும் வந்து அந்த படங்களை ரசிக்கிறேன். அப்ப வெளியில இருந்து யோசிக்கும் போது ஆமா இல்ல அது ரொம்ப தப்பா இருக்கு நீங்க. ஆனா நான் சொல்லுவேன் ஒரு நல்ல திரைக்கதை என்பது என்ன அப்படின்னும் போது, உங்க மைண்ட்ல படம் பார்த்துட்டு இருக்கும் போது எதை பத்தியுமே யோசிக்க லாஜிக்கலே எல்லாம் யோசிக்காம அந்த கதாபாத்திரங்களோட நம்ம உள்ளார போய் நம்ம வாழறோம் இல்லையா, அதுதான் நல்ல திரைக்கதைன்னு சொல்லுவேன். இப்ப இதே படத்தை வந்து இங்க ஃபாரின்ல கேட்டா சோ நான்சென்ஸ் அப்படின்னுவோம். யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம மைண்ட் செட்டில் பதிக்கப்படும். அதனாலதான் வந்து கடைசி வரையும் கையை தடவிட்டு போறோம், மூஞ்சில என் பீச்சாங்கையை வைக்கின்ற மாதிரி வச்சுட்டு போறோம். நம்ம கொண்டாடுறோம். நம்ம
இங்க ஒரு ஹக். நான் சொல்றது என்னன்னா, நம்ம பெருசாலாம் நான் யோசிக்கல. 2 பேர் பிரிஞ்சுதான் இருந்தாங்க. ஒரு ஹக், ஒரு காதலின் வெளிப்பாடா நீங்க ஹக் கூட பண்ண மாட்டாங்க. அந்த சீட்ல 2 பேர் கை வைப்பாங்கல்ல சார், அந்த கார் ஓட்டும் போது அந்த கை அப்படி வச்சு அதுக்கு இவங்க மார்ல கை வச்சதுக்கு அவருக்கு வந்து மூச்சு இறக்கும் அவருக்கு அப்படியே. இவங்க கை வச்சதுக்கு என்ன யோசிச்சு பாருங்க அது. அதனால அது வந்து அவ்வளவு தூரத்துக்கு யோசிக்க வேண்டாங்க. கியர்ல கை வைப்பாங்க. ஆமாமா, கியரே வந்து ஒரு இதுதான். ஆமா, கியர்ல கை வைப்பாரு, கியர்ல கை, அவ்வளவுதான். இவ்வளவுதான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்களா? அவ்வளவு காதல் இருக்கிறவங்களால இவ்வளவுதான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா தெரிய வேணாமா. என்ன போ மேடம். இப்ப கூட ஒண்ணு இந்த இதுல ஏதோ லியோ தான் அனுப்பிச்சோம் ஒரு வீடியோ. ஆக்சுவலி ஒரு ஆன்டி என்ன பண்ண, ஏதோ ஒரு சந்தா என்ன படம் தெரியல, நான் என்ன அந்த படம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இல்லை அது எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. சந்தானம் இப்படி இருப்பாரு, பின்னாடி ஒரு அம்மா வந்து என்ன பண்ணோம், அப்போ தான் வந்து இது போட்டுட்ருக்கோம், ஜாக்கெட் போட்டுருக்கோம், பின்னாடி ஹூக்கு ஜாக்கெட் போட்டுட்ருக்கோம். அப்போ வந்து அது தெரிஞ்சுக்கிட்டே மேலே வந்து முந்தியை போடுவாங்க. அதுக்கு சந்தானம் சொல்லுவார், இல்லை அதில் 2வது ஹூக்கு இல்லை, அது வெளியில் போனால் அசிங்கமாக இருக்கும், வேற ஒன்று பார்த்துக்க. அந்த மாதிரி ஒன்னும் புரியல. நம்ம ராம் அந்த பக்கம் ஒரு எக்ஸ்ட்ரீம், நம்ம இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரீமோட வாழ்ந்துன்னு இருக்கோம் இங்க. அதனால நீங்க என்ன பேசுங்க, என்னத்த பேசுறது போ அப்படிங்கிற மாதிரி நாளா இருந்தேன்னு வச்சுக்கோங்க. அத ரொமான்டிசைஸ் பண்ணும்பொழுதுதான் ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்றேன். ஒருத்தருடைய காதல் இல்லாத ஒரு வாழ்க்கை, காமம் இல்லாத ஒரு வாழ்க்கைய வாவ்னு சொல்லி ஒரு வாவ் ஃபேக்டர் ஆக்கி, அப்ப அவன் சும்மாவே சுத்தின்னு இருக்கணும், நீங்க ஃபேமிலியோட செட்டில் ஆயிடுவீங்க, அதுவும் நீங்க டாடா கட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆமா, அப்படி இருக்கும் பட்சத்துல இது அவன் ட்ரெஸ்ஸையும் கைட்டு வச்சுட்டு போயிடுவீங்க, வச்சுட்டு போயிருவாங்க சார். நீங்க பாருங்க, அவங்க இறங்கும் போது கார்ல பாத்தீங்கன்னா கார் சீட்லயே அந்த ட்ரெஸ் வச்சுக்குவாங்க, தெளிவா அந்த ட்ரெஸ் அங்கேயே இருக்கும். அந்த நினைப்பு அங்க வந்துடக்கூடாதான். இவரு மட்டும் இருக்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. என்ன நினைச்சு அதை யோசிச்சு பாருங்க. எனக்கா நீ கவிதை எழுதுங்க. என்னன்னா இன்னொரு ஒரு பைத்தியக்காரனா நம்மளுக்கு சுத்திட்டு இருக்கான் பத்தி அப்படின்றதாங்க. அந்த லாஜிக்கே தான். கூட இருக்கிற பைத்தியக்காரனா இருந்திருக்க மாட்டான், கரெக்டா ட்ரீட் பண்ணிடு, என்னன்னு ட்ரீட் பண்ணி. ஏன்னா அவனுக்கு ரியாலிட்டி தெரியும், எப்ப கோவப்படுவேன், எப்ப. இவன் கடைசி வரைக்கும் ரொமான்டிசைஸ்லயே வாழ்ந்துட்டு இருக்கான். இது எப்ப கோவப்படும், இது எப்ப பஜாரி மாதிரி இருக்கும், இவன் எப்ப பஜாரன் மாதிரி ஆவான்னு 2 பேருக்குமே தெரியாது. இப்படி எல்லாம் இருக்கிறப்ப இவர் கவிதை எதிர்க்கான ரசிக்கிறாங்க. எல்லாருக்குமே ரசிப்பது பிடிக்கும். இப்போ உங்களுக்கு கூட நிறைய ரசிப்புகள் வரும்பொழுது உங்களுக்கு பிடிக்கதான் செய்யும். அதுவும் அது பிடிச்சவங்கள்ட்ட இருந்து வரும்பொழுது ரொம்ப பிடிக்கும் தான், நான் இல்லைன்னுலாம் மறுக்கல. ஆனா அதுக்காக நீ அப்படியே இரு அப்படின்ற மாதிரி அதை வந்து ரசிச்சு ரசிச்சு எல்லாத்தையும் கேட்டுட்டு அதை உணர்வை எப்படி வெளிப்படுத்தாமலேவே அது எப்படி போக முடியும்? வானத்தில் செல்ல கண்ணன் பாடுவான், காணத்தில் சின்ன பெண்ணும் ஆடுவாள், ஆயர்கள் மத்து சத்தம் போலவே ஆனந்த முத்தம் சிந்தும் நேரமே மாலை நீலா மாலை நீலா பூத்ததம்மா, மௌன மொழி சொல்லுதம்மா, ஒரு அந்திப்பூவில் சிந்தும் தேனில் வந்து பேசும் தென்றல் வீசும், கண்ணன் பாட கண்கள் மூட கண்கள் சீவந்ததோ கண்ணங்கள் சீவந்ததோ. அப்படி வரணும். நல்லா தேங்க்யூமா. ஐயோ சம்மரு சார், நீங்க நேத்துக்கு இதே டிஷர்ட் தான் போடுவீங்க சார். மைக்க கட்டிட்டீங்க சார், மைக்க தூக்கி போறீங்க கோவத்துல, பாத்தீங்களா? ராம் உள்ளார இறங்கிட்டான் மேடம். ராம்க்கு கோமே வராது சார். ஆமால, விட்டு எடுத்துட்டே நீங்க நிப்பீங்களா, ஓட விடுவீங்க சரியா? அதனால நீங்க மேடம் அப்படியே இருந்தா அது வந்து வேல்யூ கிடையாது மேடம். சொல்லுங்க, அந்த கமெண்ட் எல்லாம் படிச்சு விடுவோம், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஒன்னும் கிடையாது, இதெல்லாம் தாட் ப்ராசஸா சொல்லிட்டேன். ஆமா, நீங்க சொல்லிட்டீங்க. இது பாருங்க, இதை பத்தின உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை கண்டிப்பா சொல்லுங்க. சும்மா வந்து குமுக்கா உட்காந்து கூடாது, அது என்ன உங்க கருத்து என்ன? ராம் ஒண்ணும் இல்லை, 2 விஷயம்தான். ராம் செஞ்சது சரி, ராம் செஞ்சது தப்பு. அதுக்கு மட்டும் இங்க வந்து அத்தனை பேருமே 44 பேர் இங்க 44 பேர் வந்து கரெக்டா பதில் உண்டு இல்லைன்னு சொல்லு, வேற ஒன்றும் விஷயம் இல்லை. ஓகே, பாலகிருஷ்ணன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காப்ப. இந்த என்னது பாலகிருஷ்ண கணேசனா இவரு சார் தாமோதரன், பாலகணேஷ் தாமோதரன். இந்த 2த்துக்கும் கன்ஃபியூஷனு.
அவன் சொன்னான், அண்ணா நான் தானே அந்த 14 இயர் டிஃப்ரெண்ட் உங்ககிட்ட கூட ஐடியா கேட்டேன் நான் கூட அப்படின்னு அவன் தான் நினைக்கிறேன். ஆமா, இதுவும் பாலகிருஷ்ணன். இந்த ரெண்டுக்கும் கன்ஃபியூஷன், பயங்கர கன்ஃபியூஷன். பேர்ல இவ்வளோ ஒரு கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு. சரி விடுங்க. ஆனந்தி, பன்னீர்செல்வமார் அவங்களும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. பாமதி, ஜிஜே, அமுதன் அண்ட் கோமதி, பாலா கிருஷ் சொல்லிட்டேன், நரேனி, அனிதா, அன்னலக்ஷ்மி, லவ் போயம்ஸ் அண்ட் லிஸ்ஸும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. ஸோ எல்லாரும் அவங்களோட கமெண்ட்டுகளை டக்கு டக்குன்னு போட்டுருங்க. சரி தப்பு அவ்வளோதான். ராம் இஸ் ரைட், ராம் இஸ் ராங், தட்ஸ் ஆல். போடுங்க பாப்போம். ஓகேவா? எத்தனை ராங் எத்தனை ரைட்டு நீங்க நான் பார்த்துருவோம். அதுதான் ராம் இஸ் ரைட் ஆர் ராங்ங்கிறத விட அந்த ரொமான்டிசைசேஷன் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ராம், வாட் எவர் இட் இஸ் ராம். நீங்க சொல்லாதீங்க, அவங்க சொல்லிட்டு நம்ம தான் சொல்லிட்டுமே, இவ்வளவு தூரம் பேசிட்டுமே, அப்பயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க சொல்லுங்கன்ற, அது ரைட் ஆர் ராங் நீங்க சொல்லும் போது தான் அது வேல்யூ. இப்படி இருக்கலாம், இருக்கக்கூடாது அப்படி சொல்லுங்க. அதுதான் எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சண்டே வந்தது. அதேதான் 3 பேரும் அடிச்சுப்போம். ஒரு தடவையும் அவளுக்கு 2 பேரும் அது அப்படியே வந்து நான் ஒருத்தையாவது அங்க லவ் ஃபெயில், இன்னொருத்தையும் லவ் ஃபெயிலியர் கூட கிடையாது. இல்ல தெரியல, தெரியல மேடம், நம்மளுக்கு தெரியல. எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கூட இருக்கிறவங்களே 5% மறைச்சுதான் வைக்கிறாங்க எல்லாருமே. எவ்ரிபடிஸ் நாளா இல்ல, அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. கண்டிப்பா தெரியாது. ராமேஷ் ராங், பொழைக்க தெரியாத பையன் வாணிப்பிரியா. கரெக்ட். ஸ்ட்ராங்கான ஒரு பட்டுன்னு வந்து கருத்தை சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க்கையில எல்லா சகல சௌபாகியமும் நல்ல விஷயங்களும் உங்க வாழ்க்கையில் நடக்கட்டும். ஏன்னா எப்போ நீங்கள் வந்து தப்பான ஆளாக இருக்கீங்க தெரியுமா, ஒரு ரைட் ராங்க சொல்கிறதுக்கே நீங்கள் நடுநிலையாக இருக்கவே கூடாதுங்க. எப்பயுமே ஒன்று லெஃப்டாக இருக்கணும், இல்லை ரைட்டாக இருக்கணும். நடுநிலைன்றது ஒரு மித்து. ஆக்சுவலி நடுநிலைன்னு ஒன்று நீங்கள் தப்பிச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். சார் இந்த லெஃப்ட் ரைட்டுக்கு மனசு ரொம்ப படுத்து. நான் ஒன்று போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அவன் லெஃப்ட் ரைட்டு ஒட்டி வைப்பான் தெரியுமா. அது என் தம்பி அனுப்பிச்சிருந்தான் சார். நான் அதை பார்த்துட்டு அனுப்பிச்சா அப்புறம் நீங்கள் அது ரொம்ப உங்களுக்கு ஃபீல் ஆகிடுங்கன்றதுனால நான் அனுப்பல. நீங்கள் அதை மட்டும் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா வந்து அதே தெரியும், வாங்கிட்டு இருந்திருப்பேன் சார். அது இன்னொரு ரீல் ஒன்று சூப்பராக இருந்தது மேடம். இது போயிட்டு இருக்கோம், எங்கே போயிட்டு இருக்க, ஏதோ ஒரு சனியை வந்து ராங் ரூட்ல போயிட்டு இருக்குதான் அப்படின்னு சொல்லுவான். ஆமா, இங்க ஒரே டிராபிக், ஆப்போசிட்ல வண்டி வந்துகிட்டே இருக்கு. இல்ல அது சொல்லுவோம், ஒருத்தர் இல்ல எல்லாருமே ஆப்போசிட்ல வராங்க, பைத்தியக்காரங்க அப்படின்னு. அதுதான் சரி, அப்படியே விஷயத்துக்கு வருவோம். பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காப்ல, ஒர்க் டயர்ட்ல வந்து ரொம்ப வந்து உடனே தூங்கிடுறேன், 2 வீக்ஸா லைவ் அதனால தான் வர முடியல அப்படிங்கறதையும். பட் நெக்ஸ்ட் டே பாக்குறேன், எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப வந்து சூப்பரா பேசுறீங்க டாபிக்ஸ். ஐ மீன் அண்ட் அப்படியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி உங்க வாட்ஸ்அப் சேனல்ல மெசேஜ் வந்துருச்சு, அதான் வந்துட்டேன் அப்படின்னு போட்டிருக்காப்பல, நன்றிகள். அண்ட் மத்த எல்லாருமே ஹாய் எல்லாம் போட்டிருக்காங்க. ஜாக்கி பாட்டர் தான் போட்டது. அவன் சொல்லியிருப்பாரு, ராம் ஆனாக தான் இருக்கிறாரு, ஜானு சுகர் பேபியா போயிட்டு இருக்காங்க. ராம் அங்கதான் இருக்காரு. ராம் அங்கதான் இருக்காரு, ஜானு வந்து சுகர் பேபியா போயிட்டு இருக்காங்க. என்ன வேணும் உனக்கு, ஆமா கொட்டி கொட்டி கிடக்கு. கோமதி வந்திருக்காங்க. அவங்க வந்து சொன்னாங்க, கோமதி ஹஸ்பண்ட் தெளிவா இருக்காரு. அவர் சொன்னாரா, மை ஹஸ்பண்ட் நோ ஒன் கேன் பி ராமா, ஹி சேஸ் இட்ஸ் ஜஸ்ட் கற்பனை கேரக்டர். அவ்வளவுதான். 99.9% இல்ல. பொதுவா வந்து ஏர்போர்ட்டுக்கு போகும்போது இந்த இடத்துல ஜானு போயிருக்கணும். இங்க கிளிப் பொருளாதார வீடியோ காலில் காப்பா என்ன பாச்சுன்னு கீழே உழுந்துட்டேன், இடிச்சுக்கிட்டேன், ஆட்டோமேட்டிக் டோர்ல போய் இடிச்சுட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி எவ்வளவு ஐடியா சொல்றான் பாரு. என்ன மேடம், மேடம் இதெல்லாம் ரொம்ப கம்மி. கடவுளே. வாங்க, இது ஒரு சூப்பு எடுத்துன்னு அதெல்லாம் சரி, அவ்வளவுதான். ஓகேவா. பாலாகிருஷ்ணன் சொல்லியிருக்காப்ல, ஜாக்கெட்டும் உங்களுடைய டிஷர்ட்டும் ரொம்ப நல்லா இருக்காம். நரேனி வந்திருக்காங்க. அண்ட் அனிதா வந்து, அனிதா ஃபர்ஸ்ட் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, ராம் ஓகே. பாலாகிருஷ்ணன் சொல்லிருக்காங்க, எனக்கு ஏத்த டாபிக் தான் லைவுக்கு வந்திருக்கேன் போல. உண்மை பாலாகிருஷ்ணன் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஃபீலிங்ஸ்ல என்னன்னா, இங்க ஒரு கேரக்டர் இதெல்லாம் மறந்துட்டு இதை பத்தி கவலையே இல்லாம அவங்களுடைய சொந்தம், அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய கணவன், சுற்றத்தார், குடும்பம், சந்தோஷம், ஃப்ரெண்ட்ஸு எல்லா கூடயும் ஒருத்தவங்க வந்து ஜாலியாக மிங்கிலாக இருக்கும்போது ஒருத்தவங்க மட்டும் தாடி வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறான்.
பைத்தியக்கார மாதிரி எங்க பார்த்தாலும் யோசிச்சு பாருங்க, இது எப்படி சாத்தியம் இருக்காரு. அப்படி சாத்தியம்னா அதுல வந்து இதுதான் கதையாக அந்த படத்துல நல்ல படம் கொண்டாட்டம் ஆழ்மனத்தின் வெளிப்பாடாக இருந்தாலும் தள்ளி நின்று யோசிக்கும் போது இது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு விக்டிம் அவன், ஆக்சுவலி அவனுக்கு நடந்த அநியாயம், உண்மையிலே அவனுக்கு நடந்த அநியாயம். இன்னொன்னு ராம் மாதிரி யாராவது இருந்தா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சைக் நீ இனிமே ரசிச்சு. இதுல நான் நிஜமாங்க இது பிராக்டிக்கல் லைஃப்ல நான் சில கேர்ள்ஸ பாத்திருக்கேன். அவனுக்கு வேணும்ட்டே தன்னுடைய போட்டோ அனுப்புறது, நான் இப்ப எப்படி இருக்கேன் அப்படின்னு அவங்ககிட்டயே கேக்குறது, இதெல்லாமே நான் பாத்திருக்கேன். ஏய் இது என்னங்கடி நியாயம்? ஒண்ணு நீங்க you're not going to be like a partner or anyway டு ஹிம் நீங்க வந்து இருக்க போறது இல்ல. ஆனா நான் நல்லா கவனிச்சிருக்கேன் ஜாக்கி, போட்டோ அனுப்புவாளுங்க, எப்படி இருக்கேன் நானு, நல்லா இருக்கேனா, ஹோப் யூ லைக் இட், எதுக்குன்னு கேட்க. அதேதான் அவன் லைக் பண்ணி நீ என்ன பண்ண போற. எனக்கு ரீசெண்டா ஒரு ஃப்ரெண்டு சொன்னா, சூப்பரான ஒரு இது, ஏதோ ஒரு சேஞ்ச், இன்னொரு ஒரு ஒரு காமனான ஒரு பர்சன் கிட்ட திடீர்னு ஒரு பெரிய சேஞ்ச் இல்ல சார், காமனான அது ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. இப்ப யாரோ ஒருத்தவங்க அது மாதிரி கேட்டிருந்தாங்க, சோசியல் மீடியால கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி. அதான் நம்ம பேசிட்டோம்ல, கிரஷ் அவருக்கு திடீர்னு கல்யாணம் போது நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு கல்யாணம் இப்பெல்லாம் இருந்தது பேசணும்ல. சோ நான் இங்க சொல்ல வர்றதுன்னா, நானும் இன்னொரு பொண்ணும் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். காமனா எங்களுக்கு ஒரு பொண்ணு தெரியும்னா எனக்கு திடீர்னு இவ்வளவு சேஞ்ச் அவகிட்ட அப்படின்னு ஒண்ணுமே இருக்காது. வேற யாராவது இப்ப ஒண்ணு பழைய எக்ஸ் திடீர்னு பாத்துட்டு இருக்கும். திடீர்னு ஒரு பொண்ணு இந்த வயசுல பளிச்சுன்னு தலையெல்லாம் வந்து திடீர்னு ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிட்டு நீங்க மூஞ்சி தடவிட்டு வருவீங்க. நானும் சொல்றேன், நான் தான் சொல்றேனே மேடம், இங்க பிளாஸ்டரி இருக்கும் மேடம், இல்ல ஏதோ ஒண்ணு இருக்கும், ஆனா தட்ஸ் ஆல். இதெல்லாம் வாங்க அடுத்து யார நிறைய கமெண்ட் போட்டுருக்காங்க ஜாக்கி, எல்லாருமே லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிருக்கீங்க. அதேதான் ஓகேவா. பாலகிருஷ்ணன் வந்து சொல்லிட்டா முடிச்சுட்டேன்னா, அப்படியே கீழே வந்தீங்கன்னா அன்னலட்சுமி எல்லாம் வந்தாங்கன்னு சொல்லியாச்சு. லவ் போயம் சொல்லிட்டேன். ஏங்க இதுல ராம் வந்து சரின்னு சொல்றது உங்க விருப்பம், அதுல தப்பே கிடையாது. இது வந்து பொது மனநிலையில நீங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த விஷயத்திலயாவது நீங்க வந்து கொஞ்சம் நிலைப்பாடோட இருங்கன்ற நானு. இதை யாரும் வந்து உங்களை வந்து என்னன்னு கேள்வி கேட்க முடியாது. இது ஒரு கற்பனையான ஒரு படம், ஒரு கற்பனையான கதாபாத்திரங்கள், அது குறித்தான ஒரு விவாதம், ஒரு விஷயத்தை தான் நம்ம பேசுறோம். அதுல வந்து உங்களுக்கு அது பிடிச்சிக்கலாம், அப்படி இருக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கலாம். என்னோட ஃப்ரெண்டு கிட்ட நான் கேட்கும்போது அவ சொன்னது என்ன, இருப்பாங்க எப்படியே ஒரு ஹக் கூட கொடுக்காம வர முடியும்டி, அந்த நேரத்துல அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படிங்கறதையும் அவ வந்து விளக்குனா. அப்பதான் நமக்கு வந்து பிளாஷ் கட்ல புருஷன் வந்துட்டு போவான், அவன் குழந்தை வந்துட்டு போவோம், ஹக்கே நமக்கு வந்து அதாவது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா போய் நீ ஹக் பண்ணிட முடியும் ரொம்ப ஈஸியா. பட் உன்னோட இந்த தாட்டோட நீ போய் ஹக் பண்ண முடியாது. இன்னொருத்தர் ரொம்ப ஓப்பனா சொன்னா, இந்த மாதிரி ஒரு நைட்ல உங்ககிட்ட ஓப்பனா பேசுறதே பெரிய விஷயம் மேடம். உங்ககிட்ட ஓப்பனா பேசுறதுக்கு ஆட்கள் இருக்காங்கன்ற. ஐயோ ஆப்பிள், ரியல் ஆப்பிள் ஆடமாக்குறீங்க நீங்க. என்னது ஆடமாக்குறீங்களா? எங்க சோ இன்னொரு பொண்ணு ரொம்ப பிராங்காவே சொன்னா, இல்லடி ஏற்கனவே ரொம்ப பிடிக்குது அவனை, திடீர்னு போய் ஹக் பண்ணா நம்ம எல்லை மீறிடுவோம் நமக்கு தெரியும், அதனால கண்டிப்பா செய்ய மாட்டோம். இது என்னன்னா அப்படிதான் சொல்லிக்கலாம், எல்லாம் மீறினாலும் என்ன சொல்ல முடியும், நம்ம போய் அவங்களோட படுத்துட்டு நான் சொல்ல முடியாது சார். அதனாலதான் டீசெண்டா அப்படியே சொல்லிக்கலாம் சொல்ல வரேன். இல்ல நாங்க இந்த படத்தை பற்றி எல்லா மனிதர்களும் 100% பேசுவதில்லை கண்டிப்பா. ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களே நான் தான் சொல்றேனே, 80% தான் பேசுறீங்க. அதுவுமே மனசுல இருக்கிற வேற, பேசுறது வேற. ஓகேவா. லிசு வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. என் கலைசெல்வி சிவலிங்கம், வாணிப்பிரியா, அமுதன் சொல்லியிருந்தாரு வர்ஷா போலாமா அந்த பொண்ணு. அது வந்து இது போட்டு அதுதானே ரூட்டு தப்பா ஆயிடுச்சுன்ட்டு கூகுள் மாத்தி விட்டுட்டு தஞ்சாவூர் போவான். அப்பதானே காலையில இருந்தாங்க, போய் எல்லா கதையும் வரும். அப்ப அந்த பொண்ணுக்கு அந்த அவர் மேல கிரஷ் இருக்கும். இந்த பொண்ணு என்ன தெரியுமா பட் பண்ணும், அதையுமே சொல்றேன், அந்த பொண்ணுக்கு ஓரளவுக்கு கிரஷ் இருக்க மாதிரி ஓரளவுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பா தெரிஞ்சிடும். பட் நான் பிடிச்சவங்களுக்கு பக்கத்துல ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தாலே நம்மளால கண்டுபிடிக்க முடியும், நீ என்ன அளவுக்கு உனக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு. அது கூட தெரியாம எல்லாரும் இருப்போம், கிரீன் சாண்டா கூட இருக்கலாம், இது புரியாமலா இருப்போம். அந்த மாதிரி இருக்கிறப்ப அதையும் கெடுத்து விட்டுரும் சார். வந்து பார்த்தானா நாங்க 2 பேரும் அப்படியே வந்து அப்ப வந்து நின்னு பார்க்கும்போது அங்க நான் அப்படியே உடஞ்சிட்டேன், காலேஜ்ல அப்படியே நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிற மாதிரி கதை சொல்லுவாங்க.
யோசிச்சு பாருங்க. கடைசி வரலையும் கை தட்டிக்கிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி. வாழ்ந்துருவான் போல. ஆமா ஆமா ஆமா, அவங்களே சொல்லிட்டாங்களே அப்படின்றதுதான். அதேதான். இங்க என்னன்னா, நான் தான் உன்னை கணவனா நம்ம 2 பேரும் வாழ்ந்தா எப்படி இருக்கும்னு ஒரு வாழ்க்கையை ஓட்டி காட்டிட்டேனே. சும்மா ஓட்டி காட்டிட்டு ஊருக்கு போயிருவேன். நீ போயிடுவா, அங்க போய் நீ டைப்பர் போடுவ, உன் பிள்ளைக்கு 2வது பிள்ளையும் பெத்துக்கிறதுக்கு படுப்ப கூட. சரி விடுங்க. ஸோ அமர்தன் சொல்லிட்டாரு இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாத்திமா வந்திருக்காங்க. நரேனி வந்து ராம் இஸ் ராங்னு சொல்லிட்டாங்க. செந்தமிழ் செல்வி கே ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்க. 96 வந்து கலாச்சார காவலர்களின் ஃபேவரட் படம். ஓகே. படை ஐயோ மேல போயிடுச்சு சார், நீங்க அங்கதான் இருக்கீங்கன்னா படிக்கலாம். சரி விடுங்க. படத்தின் கடைசி 20 நிமிடங்கள் பார்த்தபோது தலையில் அடித்துக் கொள்ள வேண்டும் போல இருந்தது. உண்மை. அத இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க அதான் சொல்றேன், நீங்க டைட்டானிக் பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பரா இருக்கும், 96 பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பரா தான் இருக்கும். ஏன்னா நம்ம மைண்ட்ல பொருத்தப்பட்ட விஷயங்கள். படம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவ ஆமா ஜானு போயிட்டா, இங்க ஏன் இவன் இன்னமும் வந்து கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அதுதான் நம்ம இங்க நடக்கிற விவாத பொருளாவே நம்ம வைக்கிறோம். அவன் பண்ணான்ல, நினைவுகள் இருக்கும், அவன் மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், மரியாதை இருக்கும், காதல் குறையவே குறையாது. அது குறைஞ்சா அப்புறம் என்ன காதல்? ஓகே. அப்படி இருக்கும்போது அவன் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆனாதானே அது ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கும். அவன் கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னா அது எந்த வகையில நியாயம் அப்படின்றதுதான் மேட்ரு. அது தவறுன்றதா நம்ம சொல்ல வரோம். இருக்கலாம் அப்படி, மேபி சில பேர் அப்படியே இருக்கலாம். குடும்பத்துக்காக உழைச்சி ஓடா போறவன் இருக்குமா, அவனெல்லாம் நீ சொன்னா கூட மாற மாட்டான். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்பதான் இவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, செந்தமிழ் செல்வி சொல்லியிருந்தாங்கல்ல, படத்தினோட கடைசி காட்சிகள் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு போது இது சொன்னீங்கனாலே உங்களை வேற மாதிரி பார்ப்பாங்க. இது எப்படி ஒரு பெண்ணா இருந்து கொண்டு உனக்கு எப்படி இது வந்து கரெக்டா தோணும், அது எப்படி அப்படி வரும் அப்படிங்கிற மாதிரியான ஆர்குமெண்ட் எல்லாம் சிலதுகள்லாம் நான் பார்த்து இருந்திருக்கேன். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட். மகிழா வந்திருக்கா, சாரி மகிழா இல்ல, மனோகரி கண்ணன் வந்திருக்காங்க. ஹாய் கோல்டன் கப்பிள்ஸ்ன்னு அவளை மாதிரியே போட்டிருந்தாங்களா, ஸோ நான் அது மகிழான்னு படிச்சுட்டேன், சாரி. அண்ட் கலைசெல்வியும் வந்து ராம் இஸ் ராங்னு சொல்லியிருக்காங்க. பாமதி சொல்லியிருக்காங்க ராம் வந்து ராங், ஏனென்றால் எந்த தொடர்பும் இல்லாமல் ஜானு எங்கிருக்கிறார் என்று தெரியாமல் காத்திருப்பது நம்பவே முடியாது. பாயிண்டா சொன்னீங்க பாமதி, கரெக்ட். அண்ட் அதுல இந்த ஃப்ரெண்டா ஒருத்தி கூடவே வைப்பாள்ல, அவளுக்கு இவளை பத்தி எல்லாம் தெரியும். ஆமா, ஆனாலும் அவ வந்து இவகிட்ட சொல்ல மாட்டான். இதுல என்ன லாஜிக் இருக்குங்க? சரி விடுங்க. கோகி ரொம்ப நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்களா இல்ல ரொம்ப நாள் கழிச்சான்னு தெரியல. ராம் வந்து ராங்க, ஒரே காதல் ஊரில் இல்லையடா, அந்த ஒரு பாட்டுல வரும்ல, ஒரே காதல், அந்த பாட்டு அந்த மாதிரி. டிடி சொல்லியிருக்காங்க விஜய் சேதுபதிக்கு த்ரிஷா கிஸ் குடுக்கற மாதிரி தான் டைரக்டர் சீன் வைக்கலாம்னு இருந்தாராம், அப்புறம் வைக்கலையாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோமா. அதுக்கப்புறம் வந்து காயத்ரி சொல்லியிருக்காங்க இப்போல்லாம் ராம் மாதிரி கேரக்டரை குளோரிஃபை பண்ணி ஹைப் ஏத்துறாங்க. அதுதான் என்னோட பாயிண்ட் காயத்ரி. நீங்க உடனேவே ராம் மாதிரி இருக்கிற ஒருத்தனை குளோரிஃபை பண்றது, ஜானு மாதிரி இருக்கிறவங்க அங்க போயிட்டு அவனை வந்து ஒரு ஹகு கூட பண்ணாம வந்துட்டு இப்படிதான் இருக்கும் காதல், எங்க காதல்லாம் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஒரு எக்ஸ்ல வந்து பயங்கரமா புனிதப்படுத்துற மாதிரியான பேசுறது எல்லாம் தான் வந்து லாஜிக்கலா அக்செப்டபிளா இல்லைன்னு சொல்றேன் நான். இது எப்படி அப்படிங்கிற மாதிரியும் கடைசி வரைக்கும் நீங்க இந்த ஒரு ஒரு எல்லாத்தையுமே வந்து எப்படி சொல்றது, வெர்ஜினிட்டியோடையும் கருப்போடையுமே வந்து கரெக்ட்ன்ற மாதிரி கொண்டு போய் அந்த இடத்துல ஒரு ஒரு இடத்துல நிறுத்திடுறீங்கன்னு சொல்றேன். அது உண்மை. ரெண்டாவது ஆனந்த் சர்வீசர்னு போடுறதும் கரெக்ட். அவர் ட்ரை பண்ணுவாரு, ஆனா அவர் பொண்ணே கிடைக்காது, எல்லாமே மிஸ் ஆகிட்டே போகும். அப்படியே வச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு கல்யாணத்துக்கே போயிட்டு வருவார், லவ் பண்ண பொண்ணோட கல்யாணத்துக்கு அவர் போயிட்டு வருவார். ஆக்சுவலி அதை சொல்லுவாரு சார். அவ என்ன கேட்டா, ஆனா எனக்கு வந்து நான் அவளை வந்து அவ என்ன கல்யாணத்துக்கு கூப்பிட்டா நான் போகல, என்னதான் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச பொண்ணு இல்லை, நான் எப்படி அந்த கல்யாணத்துக்கு போறதுன்னு சொல்லுவாரு. இல்ல போயிருப்பாரு. இல்ல சார், இவங்களோட கல்யாணத்துக்கு போயிருப்பாரு. அவங்க கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க. ஐயோ, இவங்களோட கல்யாணத்துக்கு தான் போய் நீ ப்ளூ கலர் சாரியில நின்ன ஜானு பார்க்கவே அப்படி இருந்த அது சொல்லுவாரு. இது அது பேர் என்ன, இந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு கல்யாணத்துக்கு போக மாட்டாருமா, போக மாட்டேன்னு சொல்லுவாரு. அவ கேப்பா போனியா அவ கல்யாணத்துக்கு, அப்ப நீ அவளுக்கு ஒண்ணும், ஏன்னா அவங்க கேக்குறது என்ன, உன்ன மாதிரி பொண்ணுங்களை பையனுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்போது, ஆமா ஒருத்தி வந்து சொன்னா பட் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன், நான் தான் உன்ன நினைச்சிட்டு இருக்கேனே அப்படின்ற மாதிரி அங்கேயுமே ஒரு டைலாக் சொல்லுவாருன்னு சொல்றேன். ஓகேவா. அண்ட் டிடி சொன்னது சொல்லிட்டேன். காயத்ரி இது கோஹி சொல்லியிருக்காங்க, ஐ ஆல்வேஸ் தாட் ஜானு மேட் யூஸ் ஆஃப் த சிச்சுவேஷன் டு மேக் ஹர் செல்ஃப் ஃபீல் வாண்டட்.
she scratched off the scab to make it bleed again for their ex. அதேதான் புண்ணை நோண்டி விட்டுட்ட மாதிரி இப்படி கண்ணை வச்சு மூடி போயிட்டு கிளம்பிடுறது. செத்து போனா மூடி விடுவாங்க கண்ணை, மூஞ்சில தடவி விட்டு போயிட்டாங்க. தட்ஸ் ஆல். ஏன்னா உயிரோட இருக்கல. தட்ஸ் ஆல். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து மனோகரி கண்ணன் போட்டிருக்காங்க 96 மூவி இன்னும் நான் பார்க்கல, எனக்கு அந்த கான்செப்டே பிடிக்கல. சொன்னாங்க இந்த உலகத்துல எவனுமே ராமன் இல்லை, ஈவன் ராமனே யோகியம் இல்லை. கதை கண் பார்வை அப்படி இருக்கிறது, அப்படி இருக்க வாய்ப்பே இல்லைன்றதாங்க மேட்ரு. இல்ல கடை கண் பார்வை ஆளு பிற பெண்ணை பார்ப்பதும் தவறுதான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அது புரியல. ஓகே, பார்வையால் பிற பெண்ணை பார்ப்பதும் தவறுதான் அப்படின்ட்டு ராமு யோகி ராமனே யோகியம் கிடையாது சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, லதா வந்துருக்காங்க. அண்ட் டிடி சொல்லியிருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி நகர்தல் உணர்ந்து நகர்தல் அழகு. சோ ஜானு போனதுக்கு அப்புறம் அவளையே நினைச்சிட்டு இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இதுல யாருக்கு என்ன யூஸ் இருக்கு? அதாவது பக்கத்துல இருந்தா கூட பார்க்கும்போதெல்லாம் ஒரு மனசு கஷ்டமா இருந்து அப்படியே இருந்தா அதான் என்னைக்கு இதுல நல்லா கவனிச்சிங்கன்னா முன்னால தற்கொலைகள் வந்து இந்த காதலுடைய முறிவுக்கு தீர்வுகளாக இருந்தது. அப்புறம் அந்த தற்கொலைகள்லாம் இல்லாமல் அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு இந்த காதல்லாம் வந்து கடிதங்களை காமிக்கும் போதும் வந்து அன்னைக்கு பாஸ்ட் என் பொண்டாட்டி இன்னைக்கு என் பொண்டாட்டி பிள்ளையோட இருக்கிறேன், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, அன்னைக்கு நான் கூட தான் லவ் பண்ணுற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து நெருக்கமான புகைப்படங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டா கூட தட் இஸ் பாஸ்ட், இப்போ என் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய மாறுதலுக்குள்ளாகி வந்துகிட்டே இருக்கு சமூகம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அது போயிட்டு இருக்கு. முன்னாடிலாம் வந்து ஏற்கனவே அதாவது முன்னாடிலாம் வந்து லவ் ஏற்கனவே பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போதே இங்க பயந்துகிட்டு இருக்கணும், என்ன நினைப்பானோ ஏது நினைப்பானோ போயிட்டா என்ன பண்றதுன்னு. இப்ப விட்டுட்டு போனாலும் அவங்க வேற இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இன்னொன்னு அன்னைக்கு உங்களை பிடிச்சிருந்துங்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பொருளாதாரமா அவங்க சூழல்லாம் அவங்க பெருசா இல்ல. கண்டிப்பா. அதனால என்ன பண்ணுது, கணவனே கண்கடையும் அவன் என்ன சொல்லுவானோ ஏது சொல்லுவானோன்ற பயம் இருந்தது. கல்வி அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க பொதுவாக பொருளாதாரத்துல நிறைவடையும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, நான் ஸ்டில் ஐ லவ் யூ, ஓகே உன்னால முடியுதா பாரு, இல்ல கிளம்பி போயிட்டாரு, அப்படி வந்து உங்களுக்கு டவுட்டா இருந்தாலும் மற்ற விஷயங்கள் சந்தேகமா இருந்தாலும் கிளம்பு அப்படின்றாங்க இப்பெல்லாம். அதுதான். ஓகே, அடுத்து எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறோம். டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறியோட வருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் signing off.